ஸோ இது தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சீக்ரெட்டான உரம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காம்பினேஷன் ஆஃப் உரம் வந்து ஒரு கரெக்டான அளவில் ஒரு 5 லிட்டர்ல நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு டோசேஜில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, சாமந்தி கட் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days ஆச்சுங்க. ஸோ துளிர்கள்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரூட் டெவலப்மெண்ட். ஸோ ரூட் டெவலப்மெண்ட் நல்லா ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிளான்ட்டோட க்ரோத் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ரூட்ல வந்து இந்த நமட்டோட ரூட் ராட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அண்ட் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், பிரான்ச்சஸ்லாம் நிறைய துளிர் வருங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு மருந்து வேலை செய்யும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தாங்க. ஸோ இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 லிட்டர்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன டோசேஜில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். பிளான்ட்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஃப்ளவர்ஸ் அதாவது சாமந்திக்கு மட்டும் தான் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. ரோஸ் பிளான்ட்லேருந்து மற்றவங்களுக்கு இருக்கிற ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். உங்களோட ஃப்ளவர் பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்குங்க.